உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக நம்ம குழந்தைகள் மணல் வீடு கட்டி விளையாடுவாங்க தெரியுமா? முந்தியெல்லாம். இப்போ உள்ள குழந்தைகளுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரில. ஏன்னா ஆறுகளையும் காணோம், ஆற்று பக்கத்தில் மணலையும் காணோங்கிறது தெரியும். ஆனால் முந்தி உள்ள தலைமுறை நிறைய முறை அந்த மணல் வீடு கட்டி விளையாடுவாங்க. முந்தியெல்லாம் வேறு எந்த விளையாட்டும் கிடையாது. அதனால் சாயங்காலம் ஆச்சுன்னா ஆற்றுக்கு போய் அவங்க அம்மாலாம் பானையை விளக்கி தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க, துணி துவைப்பாங்க. அந்த நேரத்தில் குழந்தைகள் அந்த மணலில் தான் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ மணல் வீடு கட்டி விளையாடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களோட கற்பனையை வைத்து அந்த மணல் வீட்டை கட்டி அப்புறம் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அது உள்ள கையை விட்டு அது ஒரு விளையாட்டாக விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மணல் வீடு கட்டும்போது நம்முடைய பெரியவர்கள் ஒன்று சொல்லுவாங்க, மணல் கோட்டையே கட்டினாலும் அதில் குடியிருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நீ ஏன்பா மனசாலேயே கோட்டை கட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிறதும் ஒன்று கேட்பாங்க. வாயால் வடை சுடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த பழமொழியை பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவன் மணலையே திரித்து கோட்டையாக கட்டிடுவானே அப்படின்னா அவன் சொல்கிற வார்த்தை எதுவுமே உண்மை இல்லை, நடக்காது, சும்மா வாயால் வடை சுடுறான் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வள்ளல் பிரானோட ஒரு பாட்டில் 4 கோட்டை அவர் கட்டுறாருங்க. ஆச்சரியமாக இருக்குது. இதில் மிக முக்கியமே அந்த 4 கோட்டையும் வார்த்தையால் கட்டுறாருங்கிறது தான். அது வெறுமே வார்த்தையால் கட்டப்படுகின்ற 4 கோட்டை தானா அப்படிங்கிறதே நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு கோட்டையாக புகுந்து வரலாமா? வள்ளல் பிரானுடைய கையை பிடித்து கொண்டு பாருங்கள் அந்த பாட்டை. கற்கோட்டை நெஞ்சருந்தம்பால் அடுத்தவர்கட்கு சும்மா சொற்கோட்டை ஆயினும் கட்டுவர், நின்னை துணிந்தடுத்தேன் அற்கோட்டை நெஞ்சுடையேனுக்கு இறங்கிலை, அன்றுலவா நெற்கோட்டை ஈந்தவன் நீ இல்லையோ முக்கண் நின்மலனே. திருவருண் முறையீடு அப்படிங்கிற பகுதியில் 2208வது பாடலாக இந்த பாடலை கொடுக்கிறார். கற்கோட்டை, சொற்கோட்டை, அற்கோட்டை, நெற்கோட்டை அப்படின்னு 4 கோட்டையை சொல்கிறார். இதில் கற்கோட்டை நமக்கு தெரியும், சொற்கோட்டை தெரியும். அற்கோட்டை அப்படின்னா என்னங்கிறதா ஒரு புதிய வார்த்தை. நெற்கோட்டைங்கிறதும் நமக்கு தெரியும், நெல்லை கோட்டையாக கட்டி வச்சுருக்கிறது, கோட்டையில் நெல்லை குவிச்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அற்கோட்டை அப்படின்னு ஒரு புதிய வார்த்தையை கொடுக்குறாரு. அது என்னங்கிறதையும் பார்த்துடலாம். அற்கோட்டைங்கிற வார்த்தை மூலமாக வள்ளல் பிரானுடைய அந்த ஒக்காபுலரி, ரெப்பர்ட்டுவார்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அதை எடுக்க 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 குறையாத அந்த ஒக்காபுலரி இருக்குது பாருங்கள். எங்கே போய் படித்தார் இதையெல்லாம்? எப்படி அவருக்கு இந்த ஞானம் வந்தது? அப்படியே அகராதியை புரட்டி தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி புதிய புதிய வார்த்தைகளை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறாரே. இவரே நடமாடும் தமிழாக இருந்திருக்கிறாரா? நடமாடும் ஞானமாக இருந்திருக்கிறாரா? நடமாடும் சித்தமாக இருந்திருக்கிறாரா? இப்படி பல சிந்தனைகளையும் வியப்புகளையும் நமக்கு தருகிறது இந்த பாடல். ஒவ்வொரு கோட்டையாக போகலாம். கற்கோட்டை நெஞ்சருந்தம்பால் அடுத்தவர்களுக்கு சும்மா சொற்கோட்டை ஆயினும் கட்டுவர். அதாவது மனசுக்குள்ளேயே கோட்டை கட்டிக்கிறான்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர்கள் மிக எளிமையான வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட மனசுக்குள் கோட்டை கட்டி அந்த முயற்சியில் வெற்றி பெறுபவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் வெறுமே சொற்கோட்டை மட்டும் கட்டிகிட்டே இருந்தால் அது பிரயோஜனப்படுமா? நான் இந்த ஒரு இலக்கை வைத்திருக்கிறேன், இதை என்னுடைய வாழ்க்கையில் சாதித்து காட்டுவேன், நான் இப்போ இருக்கிறது குடிசை தான், ஆனால் கற்கோட்டையில் போய் நான் வாழ்வேங்க அப்படின்னு முடிவெடுத்து இலக்கை நிர்ணயித்து அதற்கேற்ப உழைப்பையும் கல்வியையும் கொடுத்து அனுபவங்களை பெற்று அந்த கற்கோட்டையில் போய் வாழறவங்க சரி. அது இல்லாமல் தினம் எழுந்த உடனே வாயாலே கற்கோட்டை கட்டிகிட்டே இருந்தால் நான் இப்படியெல்லாம் வாழ்வேங்க, பெரிய ஆளாக மாறுவேங்க, சாதனையெல்லாம் செய்வேங்க, கற்கோட்டை கட்டுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போர்த்தி தூங்கிட்டு இருந்தால் அது பிரயோஜனப்படுமா? அப்படி இல்லை. வாய்ப்புகள் வந்து வாசல் கதவை தட்டுமா என்ன? நீங்கள் தானே போய் தேடி போகணும். அதனால் சொற்கோட்டையால் கற்கோட்டை கட்டுகின்ற அந்த வீணர்களை பற்றி வள்ளல் பிரான் சொல்லவில்லை. ஆனால் என்ன சொல்கிறாருங்கிறத கூடுதலாக பாருங்கள். சொற்கோட்டை ஆயினும் கட்டுவர், நின்னை துணிந்தடுத்தேன் அற்கோட்டை நெஞ்சுடையேனுக்கு இறங்கிலை. அற்கோட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருள் மண்டி இருக்கின்ற, இருள் அடர்ந்திருக்கின்ற, வெளிச்சமே இல்லாத கோட்டை அப்படிங்கிறதான் அற்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது அந்த மாதிரி ஒரு கோட்டை அப்படின்னா, பொதுவாக அந்த பாழடைந்த கோட்டைகள்லாம் அப்படி தான் இருக்கும்.
இருள் அடங்கி இருக்கும், வௌவால்லாம் பறந்துக்கிட்டு இருக்கும், அப்புறம் எங்கே பார்த்தாலும் ஒட்டடையாக இருக்கும். சூரிய வெளிச்சம்ங்கிறது உள்ளே புகாத ஒரு இருள் கோட்டையாக இருக்கும். அந்த அற்கோட்டையை தான் வள்ளல் பிரான் சொல்கிறாரா அப்படின்னா அதுக்கு வள்ளல் பிரான் தேவையில்லையே. அந்த அற்கோட்டை எல்லாவற்றையும் நம்முடைய மனசில் நாம் சுமக்கிறோம். நம்முடைய மனசு தான் வெளிச்சமே இல்லாத, ஒட்டடை படிந்திருக்கின்ற, வௌவால் பறக்கின்ற, இருள் சூழ்ந்த, சூரிய வெளிச்சம் காணாத இருட்டுக்கோட்டையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இருட்டுக்கோட்டையாக என்னுடைய மனசையும் நான் வச்சிருக்கேன்னு சொல்கிறார்னா, வள்ளல் பிரானே இருட்டுக்கோட்டை என்று தன்னுடைய மனசை சொல்கிறார் என்றால் நாம் எல்லாம் என்னவா இருக்க முடியும்? இல்லை, நம்முடைய மனசுக்குள் 1000 இருட்டு இருக்கிறது, 1000 இருள் இருக்கிறது, 1000 ஒட்டடை இருக்கிறது, 1000 வௌவால் பறந்து கொண்டு இருக்கிறது. அங்கே கொஞ்சம் கூட குண்டூசி முனையளவு கூட ஒளிக்கீற்று காணவில்லை என்று நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் வெளியில் வேஷம் போடுவோம்ல, அப்படி இல்லாமல் வள்ளல் பிரான் தன் மனசு அற்கோட்டையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாருங்கிறத பாருங்க. அற்கோட்டை நெஞ்சுடையேனுக்கு இறங்கிலை, அன்றுலவா நெற்கோட்டை ஈந்தவன் நீ இல்லையோ முக்கன் நின்மலனே. நெற்கோட்டை ஈந்தவன் நீ அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. அதான் இவ்வளோ இருட்டு கோட்டையாக நான் இருந்தாலும் கூட எனக்கு கருணை கொண்டு, என் மீது கருணை கொண்டு, என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு நெற்கோட்டையே கொடுத்துருக்க. நீ எனக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டிய நெல்லை கொடுத்திருக்கிறாய், என் பெயர் எழுதி எனக்கான நெல்லை நீ கொடுத்திருக்கிறாய். அந்த அளவு கருணை உனக்கு இருக்குது. ஆனால் நான் அப்படி இல்லையே, அந்த கருணைக்கு ஏற்றவனாக நான் இல்லையே, உன்னுடைய இரக்கத்துக்கு ஏற்றவனாக நான் இல்லையே, உன்னுடைய காருண்யத்துக்கு ஏற்றவனாக நான் இல்லையே என்று அரற்றுகிறார். அப்படின்னா நாம் இன்னும் எந்த அளவுக்கு பதப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடல் காட்டுகிறது. சொற்கோட்டை நம்மிடம் நிறைய இருக்கிறது. வாயாலேயே சொற்களாலேயே கோட்டை கட்டிடுறோம். கற்கோட்டை நான் கட்டுவேன்னு சொல்கிறோம். ஆனால் வாசலை தாண்டி முதல் அடி எடுத்து வைப்பதற்கோ, உழைத்து களைத்து வியர்வையில் குளிப்பதற்கோ நாம் தயாராக இல்லை. அப்படின்னா இந்த சூழ்ச்சியால் வெல்ல வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய இலக்காக நாம் வைத்திருக்கிறோம். அது தவறு என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். அவரிடம் அற்கோட்டை இருக்கிறது என்று சொல்கிறார். அந்த அற்கோட்டை அவருடைய அற்கோட்டை இல்லை, நம்மிடம் இருக்கின்ற அற்கோட்டையைத்தான் அவர் தன் மீது சுமந்து சொல்கிறார். ஆனால் நமக்கான நெல்கோட்டையும் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. இயற்கையின் கருணையால், இயற்கையின் காருண்யத்தால், இயற்கையின் அருளால் நமக்கான உணவு கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த உணவை தின்று சோற்று பிண்டமாக மட்டும் நாம் வாழக்கூடாது. அந்த அருளுக்கு ஏற்ற அருளோடு, அருளுக்கு ஏற்ற பொருளோடு, அருளுக்கு ஏற்ற அன்போடு, அருளுக்கு ஏற்ற இரக்கத்தோடு நாமும் மற்றவர்களோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பிரானோட இந்த பாடல் சொல்கிறது. நிச்சயமாக நாம் அருட்கோட்டையோடு இருப்போம். அது ஒன்றுதான் வள்ளல் பிரானின் சன்மார்க்கத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்பதற்கான பொருள். கற்கோட்டை வேண்டாம், சொற்கோட்டை வேண்டாம், அற்கோட்டையும் வேண்டாம். அரிசிக்கோட்டை, நெல் கோட்டை, அதுவும் கூட அருட்கோட்டையாக நாம் இருந்தால் நமக்கு தினமும் கிடைக்கும், வேளை தவறாமல் கிடைக்கும். அந்த அரிசிக்கோட்டை, அந்த நெல் கோட்டை என்பது வயிற்று பசிக்கானது அல்ல, ஞான பசிக்கான உணவாக அமையட்டும். அமைத்துக்கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.